ஸ்ரீஷிலா குடும்பத்தினர், எல்பர்ட் செல்வி குடும்பத்தினர், அனிதா சகாயராஜ் குடும்பத்தினர், சோபியா குடும்பத்தினர், ஏசுதாஸ் அமுதா 28வது திருமண நினைவு விழாவை கொண்டாடுகின்றனர். விஜய் சூசன் 3வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடுகின்றனர். பெரிய நாயகம் அருள் லீலா குடும்பத்தினர், பிலோமினா விக்டர் குடும்பத்தினர், சுனில் ஜோசப் பிலோமினா குடும்பத்தினர், ஞான பிரகாசம் புனிதா குடும்பத்தினர், பிரேம் பிரகாஷ் ரேகா குடும்பத்தினர், பிரதீப் மரியா செரோபி குடும்பத்தினர், ரெபேக்கா ரிச்சர்ட் குடும்பத்தினர், அனு குடும்பத்தினர், சார்ஜ் குடும்பத்தினர், அஞ்சலி குடும்பத்தினர், சசிகுமார் மேரி நான்சி ரவி குடும்பத்தினர், ஹெலன் ரச்சனா குடும்பத்தினர், விஜயராஜ் விஜய் சகாயம் குடும்பத்தினர், ரிச்சர்ட் மேரி சுஜாதா குடும்பத்தினர், கிரேசி குடும்பத்தினர், சார்ஜ் அனிதா பிபி மார் குடும்பத்தினர். கடவுள் அன்னை தரிசன மாதாவின் வழியாக இவர்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகிறார்கள். மேலும் இறந்த ஆன்மாக்கள் நித்திய பேரின்பத்தில் நிலைக்க நாம் வருகின்ற ஆன்மாக்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். அந்துராஜ் தங்கசாமி ஆன்மா, லூர்துநாதன், மார்கரெட் பிரபு, மேரி மார்கரெட் சரோஜம்மா, ஆறுமுகம் அண்ணம்மா, தெரசம்மாள், ஸ்டீஃபன் லிவியா, டேனியல் பாபு ஷரன், மைக்கேல் திவ்யா மேரி வின்சென்ட், ரெஜினா சுஷீலா குமார், ராதா ஜோசப், அலெக்சாண்டர் ஆரோக்கிய மேரி, பிரீத்தி சோஃபியா. குடும்பத்தில் இருந்த அனைத்து ஆன்மாக்களுக்காக சார்ல்ஸ் குடும்பத்தினர், வடிவேலு ராஜாமணி, ரீட்டா ரோஸ், சங்கர் ரோஸ்மேரி, பால் மேத்யூ ஜாக்லின் மேரி, அகஸ்டின் அமுதா. குடும்பத்தில் இருந்த அனைத்து ஆன்மாக்களுக்காக மோதி குடும்பத்தினர், அந்தோனி அந்தோனியம்மாள், ஹரிபாய் ஆரோக்கிய மேரி. குடும்பத்தில் இருந்த அனைத்து ஆன்மாக்களுக்காக சுசி குடும்பத்தினர், அமிர்தம்மாள் தம்பிசாமி. குடும்பத்தில் இருந்த அனைத்து ஆன்மாக்களுக்காக செல்வராஜ் லூர்து மேரி ரோபி, ஆல்பர்ட் ஜான் கென்னடி ரோஸ்மேரி, அந்தோனி தாஸ் அந்தோனியம்மாள், விக்டர் ஜோசப், பாபு ரோஸ்மேரி, ஆன்டிக் அண்ட் பீட்டர், ஜார்ஜ் லதிதா குடும்பத்தினர், சபரிமுத்து அந்தோனியம்மாள் தெரசா, ஜோசப் லீமா, அந்தோனி ரொசாரியோ, ஆரிட்டா, ஞான பிரகாஷன் பிரபு, சுப்பிரமணி, ஸ்ரீ மாத்தியம்மா. குடும்பத்தில் இருந்த அனைத்து ஆன்மாக்களுக்காக எல்சி குடும்பத்தினர், மேரி கிறிஸ்டினா ஜார்ஜ் வின்சென்ட் மற்றும் குடும்பத்தில் இருந்த அனைத்து ஆன்மாக்களுக்காக புஷ்பா குடும்பத்தினர். நாம் அனைவரும் இப்புனித பலியில் பங்கெடுக்கும் போது இந்த ஆன்மாக்களுக்காக நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தரிசனம் தந்து தயவாய் காப்பவளே, எங்கள் வாழ்வில் விடையகற்ற வந்தவளே, கனிவுடன் உன் பாதம் சரணடைந்தோம் தாயே. அன்புமிக்க அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, இறைமக்களே, நம்மை எல்லாம் அன்பால் அரவணைக்கும் அன்னையாம் தரிசன மாதாவின் புகழ் பாடும் இந்த இனிய திருவிழா திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றோம். அன்னை மரியா இறைவனின் திருவுளத்திற்கு தன்னை முழுமையாக கையளித்த கீழ்ப்படிதலின் சிகரம். இதோ நான் ஆண்டவரின் அடிமை என்ற ஒற்றை சொல்லால் உலகிற்கு இரட்சகரை தந்தவர். துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதலாகவும் திக்கற்றவர்களுக்கு திசையாகவும் விளங்கும் அன்னை நம்முடைய ஒவ்வொருவருடைய வேண்டுதலையும் தம் திருமகனிடம் பரிந்து பேசி பெற்றுத்தரும் வல்லமை கொண்டவர். இந்த திருப்பலியில் நாம் முக்கியமாக 2 நோக்கங்களுக்காக உருக்கமாக மன்றாடுவோம். இன்றைய சவால்கள் நிறைந்த உலகில் நம் இளைஞர்கள் நல்வழி நடக்கவும் தீய வழிகளில் இருந்து விலகி அன்னை மரியாதை போல இறைப்பற்றும் மன வலிமையும் கொண்டவர்களாக வளரவும் வேண்டுவோம். மேலும் இந்த திருவிழா பலியில் கலந்து கொண்டுள்ள இறைமக்கள் அனைவரும் அன்னையின் ஆசீர்வாதத்தை பெற்று தங்கள் வாழ்வில் அமைதியையும் உடல் ஆரோக்கியத்தையும் குறையாத அருளையும் அடைய வேண்டுவோம். நமது கவலைகள், கண்ணீர் மற்றும் நன்றிகளை அன்னையின் பாதத்தில் சமர்ப்பித்து தூய உள்ளத்தோடு இந்த வரியில் இணைவோம். அனைவருக்கும் இனிய தரிசன மாதா திருவிழா நல்வாழ்த்துக்கள். சகோதர சகோதரி, 201 ஆண்டு காலமாக இந்த விழா இங்கே நடைபெற்று கொண்டு வருகின்றது. சென்ற ஆண்டு மிகவும் கோலாகலமாக 200வது ஆண்டின் விழாவை கொண்டாடினோம். இது மீண்டுமாக 201ஆம் ஆண்டிற்கு நாம் வந்திருக்கிறோம். தரிசன மாதா என்று சொல்லும் பொழுது அன்னை மரியாள் எவ்வளவு புதுமையாக இந்த இடத்தை காத்து வருகின்றார், எவ்வளவு புதுமையாக இந்த இடத்திற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொணர்கின்றார். எத்தனையோ மக்கள் இந்த ஆலயத்தில் வந்து நிறைய நன்மைகள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள்.
ஆகவே இந்த நாளிலே நாம் இந்த திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். நாம் பெற்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும், நம்முடைய உடல் நலத்திற்காகவும், சமாதானத்திற்காகவும், வேலைக்காகவும், படிப்பிற்காகவும் கடவுள் பல நன்மைகளை நமக்கு செய்து நம்மை முன்னேற்றி வருகின்றார். நம்ம நினைச்சு பார்க்கணும், நம்ம எவ்வளோ காலம் எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கிறோம் அப்படின்னு. படிப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே நமக்கு வேண்டியவை கடவுள் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே இந்த ஆலயத்திற்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய குழந்தைகளுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். மேலும் இந்த தரிசன மாத ஆலயத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும், பராமரித்து கொண்டிருக்கும் எல்லா நல்ல உள்ளங்களையும் இறைவன் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்றும் நாம் ஜெபிப்போம். நாளைக்கு மதர்ஸ் டே அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய அம்மாக்களை நாம் நினைவு கூறுவோம். நம்முடைய அம்மாக்கள் நம்மை எப்படியெல்லாம் வளர்த்து ஆளாக்கி பாசத்தையும் நேசத்தையும் அன்பையும் பொழிந்து நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து வருகின்றார்களோ, அப்படியே நம்முடைய அன்னை மரியாளும் நம்மை அன்பு செய்து அரவணைத்து பாதுகாத்து வருகின்ற அன்னையாக திகழ்கின்றார். ஆகவே இந்த நேரத்திலே அன்னை மரியாளின் இந்த பாதுகாவலிலே நம்முடைய குடும்பத்தையும் இந்த வட்டாரத்தையும் நாம் ஒப்புக் கொடுப்போம், இந்த ஆலயத்தையும் ஒப்புக் கொடுப்போம். அன்னை மரியாளின் பரிந்துரையால் இந்த ஆலயமும் இந்த இடத்தில் இருக்கும் ஒவ்வொரு குடும்பமும் இன்னும் மென்மேலும் வளர்ச்சி பெற்று சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் அன்போடும் வாழ்ந்து இறைவனுக்கு புகழ்ச்சியை செலுத்த இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபித்து மன்றாடுவோம். இந்த திருப்பலியை நாம் தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாய் இருக்கின்ற நம்முடைய எல்லா பாவங்களையும் நினைத்து இறைவனிடத்தில் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இதற்கும் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
இறைவாவும் வார்த்தையானவர் குடிக்கொள்வதற்கு புனித மரியாவின் திருவயிற்றை தேர்ந்து கொள்ள திருவுளம் கொண்டீரே. அதனால் அவருடைய துணையால் பாதுகாக்கப்பட்டு அவருடைய நினைவை கொண்டாடும் நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து வாசகம். எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லோரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் முளைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வ பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோடு செய்வேன், பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வர செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள், உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும், உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
ஆண்டவரும் உடனே இது எப்படியாகும் என்றால் நிகழ்ந்ததும் உம்மாலே. நான் அடிமை என்றால் அது நிகழட்டும் என்றால் வயிற்றினில் சுமந்தாய் மடியிலும் சுமந்தாய். அழகு அம்மா உன்னை காண அன்போடு ஓடி வந்தேன். என் தாயின் அழகு முகம் கண்டு அன்போடு பாடி நின்றேன். தாயே நீ வாழ்க, தஞ்சமே நீ வாழ்க, இனிமையே நீ வாழ்க, வாழ்க அரசியே வாழ்க. திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளை, கடவுளின் அன்பு கூர்மையோடு, அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்க அழைக்கப்பட்டிருப்பவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியாவர் அனைத்திலும் ஒத்துழைக்கின்றார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் என கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதரர் சகோதரிகள் பலரும் தம் மகன் தலை பேரவராய் இருக்க வேண்டும் என்று இப்படி செய்தார். தம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கின்றார். தம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கி இருக்கின்றார். தமக்கு ஏற்புடையார் ஆனோரை தம் ஆட்சியின் பங்கு பெற செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, hallelujah, hallelujah.
தூய லூக்கா எழுதின நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு பேசிக் கொண்டிருந்த போது கூட்டத்திலிருந்து பெண் ஒருவர், உமை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உன் தாய் பேர் பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூறினார். அவரோ இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகமாய் பேர் பெற்றார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பிரியமான சகோதர சகோதரிகளே, தரிசன அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, ஒவ்வொரு முறையும் தரிசன மாதாவின்னு சொல்லும் பொழுது என்ன சொன்னீங்களா? நாங்கெல்லாம் ரெஸ்ட் எடுக்கணும் சாமி அப்படியா? தரிசன மாதாவே அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். நான் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுன்னு சொன்னா தரிசன மாதாவே அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? ரெஸ்ட் எடுப்பீங்களா? கிளைமேட் வேற நல்லா இருக்குது இல்லையா? நீங்க அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டே இருந்தா நல்ல தரிசனமாதா திருவிழாவுக்கு அதுக்கும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படி போலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆன்சர் பண்றீங்க தானே? ஓகே. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தரிசனமாதாவே. நல்ல ஒர்க் ஆகுது. வெரி குட். உடனே இன்றைய நாள்ல உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டியது முதல்ல எடுத்த உடனே கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தின் மீட்பரா இல்லையா? கொஞ்சம் வேகமா ஆன்சர் பண்ணீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிருவோம். சரிங்களா? மீட்பரா இல்லையா? ரொம்ப ஈஸி இல்ல? ஈஸியா இல்லையா? கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின், அன்னை மரியாள் பிறக்கிற பொழுது பாவம் இல்லாதவளாக பிறந்தாளா அல்லது பாவத்தோடு பிறந்தாளா? பாவம் இல்லாமல் பிறந்தாங்க. ரெண்டாவது கொஸ்டின் ஈஸியா கஷ்டமா? ஈஸியா. அப்போ மூணாவது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ மூணாவது கொஸ்டின் கேட்டதுக்கு அப்புறம் தான் டிசைட் பண்ணணும் கஷ்டமா ஈஸியான்னு சொல்லி. சரிங்களா? அப்போ நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பு அன்னை மரியாளுக்கு தேவைப்படுமா படாதா? படுமா? படுமா? அவர்தான் பாவம் இல்லையே, பிறக்கும் போதே பாவம் இல்லாதவங்களாம் பிறந்தாங்களே. உலகத்தின் மீட்பர் அப்படின்னு சொல்லும் பொழுது யாரெல்லாம் பாவத்தில் இருக்கிறாங்களோ அவர்களை மட்டும்தான் மீட்கிறது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வேலையை தவிர பாவம் இல்லாதவங்களை மீட்கிறது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வேலை இல்லை. அப்போ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பு அன்னை மரியாளுக்கு தேவையா அப்படின்னு கேட்டா என்ன பண்ணணும்? ஒண்ணு கடவுளை பிடிச்சிக்கணும், மாதாவை விட்டுறணும். ஒண்ணு மாதாவை பிடிச்சிக்கணும், இல்ல கடவுளை விட்டுறணும். இதுதான் இன்றைய நாளினுடைய இன்றைய சமுதாயத்தினுடைய சூழ்நிலையாக இருக்கிறது. பல நேரங்கள்ல நாம் முழுமையாக புரிந்து கொண்டால்தான் என்ன பண்ண முடியும்? யாராவது கேள்வி கேட்டா அவர்களை எதிர்த்து நம்மால் போரிட முடியும், பதில் சொல்ல முடியும். இப்ப மூணாவது கேள்வி கேட்ட உடனே நம்ம மாட்டிக்கிட்டோம் பாத்தீங்களா? அதே மாதிரிதான் பல இடங்கள்ல கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? சாக்லேட் தான் முக்கியமே தவிர சாக்லேட் கவர் முக்கியம் கிடையாது. சாக்லேட் கவர் முக்கியம் கிடையாது. வாழைப்பழம் தான் முக்கியமே தவிர அது மேல இருக்கிற தோல் முக்கியம் கிடையாது. முட்டையில இருக்கிற ஓடு நமக்கு முக்கியம் கிடையாது, முட்டை தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம என்ன நினைக்கிறோம்?
முட்டை முக்கியமா தோல் முக்கியமான்னு வரும் பொழுது ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கணும், ஏதாவது ஒண்ணு கீழே தூக்கி போட்டுக்கணும். பல நேரத்துல நம்ம என்ன பண்றோம், முட்டை தோலை அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு முட்டைய பல நேரங்களிலே நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். அவர் இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரி, ஆகிய இந்த பெருவிழாவில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய முதல் சிந்தனை என்ன அப்படின்னு சொன்னா, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மீட்பு அன்னை மரியாளுக்கு தேவையா அல்லது தேவையில்லையா என்கின்ற ஒரு கோணத்திலே நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது சிறிய ஒரு நிகழ்வின் வழியாக உங்களுக்கு நான் இதை விலக்கி சொல்ல ஆசைப்படுகிறேன். வீட்டுல ஒரு வயது அல்லது 2 வயது பையன் இருக்கான். அந்த பையனை வீட்டுல விட்டுட்டு அம்மா கடைக்கு போயிருக்கிறாங்கன்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கணும். அப்போ போயிட்டு இருக்கிற பொழுது அந்த பையன் என்ன பண்றான், அங்க இருக்கிற வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் எதெல்லாம் மின்னுதோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்க போய் எடுப்பாங்க. அப்படி எடுக்கும் பொழுது அப்படியே ஒன்னொன்னா எடுத்து விளையாட்டு இருக்கும் பொழுது அதுல என்ன இருக்குது, அம்மா காய்கறி கட் பண்ணி விட்டுட்டு போன அந்த கத்தியும் அங்க இருக்குது, பலப்பா இருக்குது அப்படின்னு வச்சு. அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுவா, பலப்பா இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கத்தியை எடுத்து விளையாட ஆரம்பிக்கும் பொழுது கை என்ன ஆகும், வெட்டுப்படும், ரத்தம் ஓடும். கடைக்கு போயிட்டு வந்த அம்மா இதை பார்ப்பாங்க. உடனே தன்னுடைய மகனை எப்படியாவது மீட்க வேண்டும் என்று அன்னை மரியாள் அந்த அம்மா நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? நினைப்பாங்க. உடனடியா தன்னுடைய மகனுக்கு என்ன தேவையோ அதை உடனடியாக செய்வாங்க. அதே சமயத்துல அதுவே இன்னொரு விதமாக நான் யோசித்து பார்க்கும் பொழுது, தன்னுடைய மகன் காயப்பட்ட பிறகு மீட்பது, காயப்படாமல் இருக்கின்ற அல்லது காயப்படுவதற்கு முன்பாகவே மீட்பது, இவை இரண்டுக்கும் நமக்கு வேறுபாடு தெரியணும். என் வீட்டுல நான் 1 வயது பையனை நான் விட்டுட்டு போறேன். அப்போ அந்த தாயானவர்கள் என்ன பண்றாங்க, அவனுக்கு எந்தவித ஆபத்தும் வரக்கூடாது என்பதற்காக ஆபத்து தருகிற அனைத்து பொருட்களையும் அந்த தாயானவள் எடுத்து எல்லாத்தையும் அவனுடைய கைக்கு படாத அளவிற்கு வைத்து விட்டு போகின்றாள் என்றால் இதுவும் ஒரு மீட்பு, இதுவும் ஒரு மீட்பு. 2 விதங்களிலே மீட்பு இருக்கிறது. ஆகையால் அன்னை மரியாளை மீட்டது என்பது அந்த காயப்படுவதற்கு முன்பதாகவே இறைவன் அன்னை மரியாளை பாவத்திலிருந்து மீட்டார். இது ஒரு வகையான மீட்பு. 2வது மீட்பு என்பது நாம் அனைவரும் இந்த மண்ணுலகிலே வருகிற பொழுது செய்கிற தவறு பாவங்கள் இவற்றிலிருந்து மீட்பது 2வது வகையான மீட்பு. இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, புரிஞ்சா? வீட்டுக்கு போனா எப்படி போவீங்க? மறந்துட்டு போக கூடாது. வீட்டுக்கு போகும்போது முதல் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு போயிட்டு, சரிங்களா? 2வது, கடவுள் நாம் ஒவ்வொருவரையும் எதற்காக இந்த உலகத்துல படைச்சார்? சாதாரண ஒரு மறை கேள்விதான். எல்லாருமே படிச்சிருக்கோம். புதுரன் போகும்போது எல்லாரும் படிச்சிருக்கோம். கடவுள் எதற்காக மனிதனை படைத்தார் அல்லது நம் அனைவரையும் படைத்தார் அப்படின்னு பார்க்கிற பொழுது எதற்காக படைத்தாரு? அறிந்து கொள்ளவும், அன்பு செய்யவும், அவருக்கு சேவை செய்யவும் தான் நாம் ஒவ்வொருவருமே படைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, கடவுளை யார் ஒருவர் அறிந்திருக்கிறாரோ அவர்தான் அன்பு செய்ய முடியும், அவர்தான் கடவுளுக்கு சேவை செய்ய முடியும். அப்பொழுது அன்னை மரியாள் என்பவர் கடவுளை, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக அறிந்திருந்தாரா இல்லையா? அறிந்திருந்தாரா? அறிந்திருந்தாரா இல்லையா? அறிந்திருந்ததுனாலதான் என்ன நடந்துச்சு? கானாவூர் திருமணத்துல என்னாச்சு? ரசம் தீர்ந்து போகுச்சு. அப்போ தீர்ந்து போகின்ற பொழுது அத்தகைய ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். உதாரணமா ஒரு திருமண விழா. அந்த திருமண விழாவில் திடீர்னு சாப்பாடு காலி ஆயிடுது. நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? ஓடு ஒரு போன ஹோட்டலுக்கு, இல்லையா? ஓடு ஒரு போன ஹோட்டலுக்கு, இல்லைன்னா ஒருத்தனை அனுப்பி விடு, 5000 கொடுத்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி
நம்ம சொல்லுவோமே தவிர நம்ம என்ன பண்ண மாட்டோம். கையில இருக்கிற பணத்தை பார்ப்போம், அதன் பிறகு நமக்கு தெரிஞ்சவங்களை பார்ப்போம், இவற்றை எல்லாம் தான் நம்ம பார்ப்போமே தவிர அன்னை மரியாள் அவருடைய அந்த நிகழ்விலே நாம் பார்க்கிற பொழுது, அந்த கானா ஒரு திருமணத்திலே நாம் பார்க்கிற பொழுது ரசம் அங்கே குறைவுபடுகிறது. உடனடியாக அன்னை மரியாள் அறிந்திருந்தால் இத்தகைய ஒரு பிரச்சனை, இத்தகைய ஒரு குறைபாடு யாரால் சரி செய்ய முடியும் என்பதை யார் அறிந்திருந்தால்? அன்னை மரியாள் அறிந்திருந்தால். ஆகையால் தான் அன்னை மரியாள் இயேசுவிடம் சென்று ரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்கின்றார். ரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்கின்றார். சொன்ன உடனே எனது நேரம் இன்னும் வரல, எனது நேரம் இன்னும் வரல. உடனே அன்னை மரியாள் தன்னுடைய பணியாளர்களை பார்த்து என்ன சொல்றாரு? என்னுடைய அன்பு மகன் சொல்வதையெல்லாம் கேளுங்கள் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? ஆமாவா? அட்லீஸ்ட் சொல்வதையெல்லாம் கேளுங்கள் அப்படின்னு சொன்னாரா கானா ஒரு திருமணத்துல? இல்லையா? அப்பாடா, எல்லாரும் அவேர் ஆயிட்டீங்க. வெரி குட். கடவுளுக்கு அப்பயே தெரிஞ்சிருந்துச்சு, அன்னை மரியாளுக்கு அப்பயே தெரிஞ்சிருந்துச்சு. சொல்வதெல்லாம் கேளுங்கன்னா கேட்டுட்டு போற கூட்டங்கள். அப்போ அன்னை மரியாளுக்கு தெரிஞ்சது, என்னுடைய அன்பு மகன் சொல்வதையெல்லாம் கேட்டு காதல விட்டுட்டு போயிடாதீங்க, மாறாக அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்கிற பொழுது அங்கே அற்புதம் நடைபெறுகிறது. அவர் இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, அவ்வாறு இறைவனை முழுமையாக அறிந்திருக்கிற பொழுது அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில என்ன நடைபெறுகிறது? நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறாரு. தொங்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அன்னை மரியாளை பார்த்து, பெரியவன் வீட்டுல ஒரு 6 மாசம், நடுமைய வீட்டுல ஒரு 6 மாசம், அது சின்னவன் வீட்டுல ஒரு 6 மாசம் அப்படின்னு பிரிச்சு விட்டாரா? அப்படி பிரிச்சு விட்டாரா? பிரிச்சு விடல. பிரிச்சு விடல. ஆனா சிலுவையிலே தொங்கிட்டு இருந்த நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? யார் இயேசுவால் அதிகமாக அன்பு செய்யப்பட்டாரோ, யாரெல்லாம் உபஸ்ல சாப்பிட வந்தாங்களோ அவங்க என்ன பண்ணாங்க? சிலுவையில அறையும் போது எல்லாம் ஓடிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு சீடர் மட்டும் அந்த சிலுவைக்கு அடியில இருந்தா. அவன் பேர் என்ன? யாரு? யோவான். தைரியமா சொல்லுங்க, தப்பாயிடாது, சரிங்களா? யோவான் அவர் தான் அங்க பக்கத்துல இருந்தார். அப்போ ஒண்ணு கடவுளை நம்ம அன்பு செய்யணும், இல்ல கடவுள் நம்மை அன்பு செய்கிற பொழுதுதான் என்ன நடக்கிறது? அன்னை மரியாளையே உங்களுடைய வீட்டிற்கு அனுப்பி வைப்பவராக இருக்கின்றார். அவர் இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, அதனால இரண்டாவது சிந்தனை என்ன அப்படின்னு சொன்னா, நாம் முழுமையாக அறிந்திருந்தால்தான் அன்பு செய்ய முடியும். அன்பு செய்தால்தான் அன்னை மரியாள் உங்களுடைய இல்லத்திற்கு அனுப்பி வைக்கப்படுவாரே தவிர ஒரு பொழுதும் இறைவனை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற பொழுது அல்லது அன்பு செய்யாமல் இருக்கிற பொழுது அத்தகைய அன்னை மரியாள் உங்களுடைய வாழ்க்கையிலே அனுப்பி வைக்கப்பட மாட்டாள். தரிசன மாதாவே நல்லா தூங்கணும். தரிசன மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அவ்வளவுதான் நம்மளால முடிஞ்சது. அவ்வளவுதான். தொடக்கத்துல எனர்ஜியா இருக்கும், போக போக எனர்ஜி போயிட்டே இருக்கும் இல்லையா? மூன்றாவது சிந்தனையாக, இதுதான் லாஸ்ட், 3 சிந்தனை தான், நிறைய எல்லாம் சொல்றது கிடையாது இல்ல. மூன்றாவது சிந்தனை என்ன அப்படின்னு சொன்னா, 3 மருத்துவர்கள் என்ன பண்றாங்க? ஒரு பார்க்ல நல்லா வாக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. 3 மருத்துவர்கள், டாக்டர்ஸ், ஓகேங்களா? அப்போ உட்கார்ந்து இருக்கும் பொழுது தூரத்துல இருந்து ஒருத்தர் நோண்டிட்டு வராரு, கால்ல நோண்டிக்கிட்டு வராரு. அப்போ டாக்டர் ஆகி 5 வருஷம் ஆன ஒரு மருத்துவர் சொல்றாரு, தூரத்துல இருந்து பார்த்துட்டு,
அவர் ஏன் நொன்றாரு அப்படின்னு சொன்னா அவருடைய காலில் இருக்கிற நரம்பு சுளுக்கி இருக்கு, அதனால அவர் நொன்றாரு. ஏன்னா நான் படிச்சிருக்கிறேன், அதனால எனக்கு நல்லா தெரியும், அதனாலதான் அவர் நொன்றாரு அப்படின்னு முதல்ல இருக்கிற மருத்துவர் சொல்றார். இரண்டாவது மருத்துவர், 20 வருஷமா நான் டாக்டரா இருக்கிறேன், அவர் நரம்பு சுழுங்கினதுனால அவர் அங்க நொண்டி நொண்டி வரல, மாறா என்னாச்சு, அவரு முட்டி தேஞ்சு போச்சு, அதனால அவரு நொண்டி நொண்டிட்டு வராரு அப்படின்னு அவர் சொல்றாரு. மூன்றாவதா இருந்த மருத்துவர் டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க சொல்றது எல்லாமே தப்பு, நீங்க சொல்றது எல்லாமே தப்பு. அவர் காலு சுருக்கவும் இல்லை, அவர் முட்டி தேயவும் இல்லை. நான் கரெக்டா சொல்றேன், ஏன்னா 50 வருஷம் எனக்கு அனுபவம் இருக்குது. இவரு ஒய்ஃபு கூட சரியா சண்டை போட்டிருக்கிறாரு, அதுல ஒரு அடி வாங்கியிருக்கிறாரு, அதனால கால் ஒரு சைடு வாங்கிடுச்சு அப்படின்னு மூணாவது சொல்றாரு. உடனே நோண்டிக்கிட்டே வந்த அந்த மனுஷரு அந்த டாக்டர் கிட்ட பக்கமா வந்ததுக்கு அப்புறம் சொல்றாரு, இங்க செருப்பு தைக்கிற கடை எங்கேயாவது இருக்குதா, செருப்புக்கு தைக்கிற கடை எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு கேட்கிறாரு. ஆக 3 பேர் சொன்ன கருத்துக்களும் தவறா போச்சு. அவரு செருப்பு அருந்துகிச்சு, அதனால காலை இழுத்து இழுத்து நடந்தாரே தவிர ஒரு பொழுதும் அவரு காலும் சுழுகல, முட்டியும் தேயில, வீட்டுல ஓய்வுகிட்டையும் வாங்கல. அப்போ இந்த நிகழ்வில் இருந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மூன்றாவது சிந்தனை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் 1000 சொல்லும், இந்த உலகம் 1000 சொல்லிக் கொண்டே இருக்கும். நான் எத்தனை வருஷமா இருக்கிறேன் தெரியுமா, என்னுடைய அனுபவம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருக்கு ஒரு இது மாதிரி ஐடியா கொடுக்கறவங்க 1000 பேர் இருப்பாங்க. ஆனா அவை அனைத்தும் சரியானது கிடையாது, அது அனைத்தும் சரியானது கிடையாது. ஆகையால் சரியான ஒருவர் இருக்கிறார் என்றால் அது அன்னை மரியாளாகத்தான் இருக்க முடியும் என்பதை நீங்கள் ஒவ்வொருவருமே அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு தூய்மையான ஒருவர் இருக்கின்றார் என்றால் அது அன்னை மரியாளாகத்தான் இருக்க முடியுமே தவிர அவருக்கு இணையாக இந்த உலகத்திலே யாரும் இல்லை என்பதுதான் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற மூன்றாவது சிந்தனையாக இருக்கிறது. ஆகையால் எந்த ஒரு மனிதரும் நான் 5 வருஷம் அனுபவம் அல்லது 20 வருஷம் அனுபவம் அல்லது 70 வருஷம் அனுபவம் 75 வருஷம் அனுபவம் ஒன்னும் வேலைக்கு ஆகாது. மாறாக எது இந்த உலகத்திலே வெற்றி பெறுகிறது என்றால், யாரு அன்னை மரியாளுடைய மகனாக இருக்கிறோமோ, அவருடைய நல்ல பண்புகளை யாரெல்லாம் புரிந்து கொள்கிறோமோ அவர்கள் மட்டுமே இந்த சமுதாயத்திலே வெற்றியாளர்களாக மாறுகிறார்கள். இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆகையால் ஒவ்வொரு பெருவிழாக்கள் வருகிற பொழுது நாம் செய்கிற அந்த வெளிப்புற அடையாளங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து விட்டு நம்ம உள்புறங்களை பார்க்காமல் இருக்கிற பொழுது ஒரு பொழுதும் அது இறைவனுக்கு ஏற்ற பெருவிழாவாக இருக்காது. அன்னை இருக்கக்கூடிய ஒரு தேரை கொண்டாடுகிற ஒரு கிறிஸ்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்திலே மாற்றம் ஏற்படுகிற ஒரு கிறிஸ்தவர்களாக இருந்து அந்த பெருவிழாவை கொண்டாடுகிற பொழுதுதான் அத்தகைய பெருவிழா அர்த்தமுள்ள பெருவிழாவாக இருக்கிறது. ஆகையால் இன்றைய நாளிலே நாம் கொண்டாடுகிற இந்த தரிசன அன்னையினுடைய இந்த பெருவிழா நாம் ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும். நாம் எந்தவித மனிதர்களையும் பின்பற்றாமல் அன்னை மரியாதை பின்பற்றுகிற அவரிடம் இருக்கிற நல்ல பண்புகளை அறிந்து கொள்கிற பொழுது, இயேசுவை நாம் முழுமையாக அன்பு செய்கிற பொழுது, அறிந்து கொள்கிற பொழுது, அவரே தன்னுடைய அன்பு தாயை எவ்வாறு தன்னுடைய சீடருடைய இல்லத்திற்கு அனுப்பி வைத்தாரோ அதே போல ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் விழாவை கொண்டாடுகிற பொழுதெல்லாம் அதே இயேசு தன்னுடைய அன்பு தாயை உங்களுடைய இல்லத்திற்கும் உள்ளத்திற்கும் அனுப்பி வைக்கிறார். அத்தகைய தாயை நீங்கள் ஏற்றுக்கொள்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தையும் அதிசயத்தையும் பார்க்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு தொடர்ந்து திருப்பலியிலே சிந்திப்போம்.
எல்லா மன்றாட்டுகளை தேவைகளை ஆண்டவர் முன்பாக சமர்ப்பித்து நமக்காக நம்முடைய இந்த ஊருக்காகவும் குடும்பத்திற்காகவும் ஜெபிப்போம். வழிகாட்டியாம் எம் இறைவா, எம் தாய் திருச்சபை வழிநடத்தும் திருத்தந்தை 14ஆம் லியோ, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் அனைத்து ஆன்மீக தலைவர்களும் இந்திய இளைஞர்களும் சந்தேகங்கள், சவால்கள் மற்றும் உலகின் அழுத்தங்களை புரிந்து கொண்டு அவர்கள் இறைவாட்டியால் வேரூன்றவும் விசுவாசத்தில் நிலைத்திருக்கவும் எதிர்கால திருச்சபையின் வலிமையான தூண்டுதலாக உருவாக வழிகாட்ட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்பிக்கை நாயகனே இறைவா, எம் நாட்டை வழிநடத்தும் தலைவர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் பொறுப்புள்ள அனைவரும் இளைஞர்களின் கல்வி, வேலைவாய்ப்பு, நன்னறி வளர்ச்சி மற்றும் எதிர்கால நம்பிக்கை ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி அவர்கள் நல்ல வாய்ப்புகளை உருவாக்கும் முடிவுகளை எடுத்து நாட்டினர் வளர்ச்சிக்கும் நலனுக்கும் பங்களிக்க அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு தெய்வமே இறைவா, எம் பங்கு இளையோர் மற்றும் அகில உலக இளைஞர்கள் அனைவரும் திருச்சபை சேவையிலும் குடும்ப வாழ்விலும் சமூக பணியிலும் தங்களின் திறமைகளை சரியாக பயன்படுத்தி தெளிந்த தீர்மான முடிவுகளை மேற்கொண்டு தங்கள் வாழ்வை வளப்படுத்த அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, படித்து முடித்து வேலை தேடி அலைந்து கொண்டிருக்கும் என் பகுதி பட்டதார்கள் அனைவரும் பல்வேறு திறமைகளை வளர்த்து வேலைவாய்ப்புக்கு தேவையான அறிவும் அனுபவம் பெற்று வாழ்க்கையில் சரியான நேரத்தில் சரியான வேலைவாய்ப்புகளை பெற்று தங்கள் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றிக் கொள்ள அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கருணை தெய்வமே இறைவா, கல்வாரி பலியால் இப்புனித பலியை தலைமையேற்றி சிறப்பிக்கும் அருட்தந்தை மரிய லூயிஸ், அவரோடு இணைந்து சிறப்பிக்கும் அருட்தந்தையர்கள் அந்தோனி ஜோசப் மற்றும் ஜான் லூகாஸ் அனைவரும் இறை அருளில் நனைந்து இறைவாட்டை சுவாசித்து உடல் உள்ள ஆன்மபலத்தோடு உயிர்த்த இயேசுவின் சாட்சிகளாக உலகெங்கும் திகழ்ந்திட அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம்.
விழாவிலே நாங்கள் ஒரே குடும்பமாக பங்கேற்கும் இந்த வேளையில் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்தருளும். தரிசன அன்னை இந்த ஆலயத்தில் வருகின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். மேலும் நாங்கள் செய்கின்ற எங்களுடைய வேலைகளில் நீரே துணை நின்று எங்களை வழிநடத்தும். எங்களுடைய விசுவாசத்தை அதிகரித்து எப்பொழுதும் உமக்கு உகந்த சாட்சியான பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு உமது ஆசிரியும் அருளையும் கொடுத்துள்ளோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாம் மன்றாடுகிறோம். ஆமென். சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றுதான் ஜெபியுங்கள். ஆண்டவரே, மரியா தம் கன்னிமையால் உமக்கு உவப்பு அளித்து உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவரை தாழ்ச்சியினால் கருத்தரித்தார். புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் உமக்கள் நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகள் உமக்கு உகந்தவையாய் இருப்பனவாக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விழாவில்
நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவியளித்ததால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வாழ தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திறமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராஃபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் வாழ்வதற்கும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே, உலகம் எங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தார்களும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாடு, துணை ஆயர்கள், எல்லா திருநிலைகள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தொழில் எதிர்நோக்குடன் தீர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு வந்தராய் இந்த ஆக்கிய புனித அனைவரிடம் நாம் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மையே புகழ்ந்தேத்து வரும் வரல உண்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செல்வரே, எங்களுக்கு அமைதியை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குபவர். இந்த செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, எங்களுக்கு இருக்கிறது. நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்னே வந்து நன்மை வாங்க வேண்டும். மற்ற மதத்தினரோ சபையினரோ இருந்தால் தயவு செய்து நன்மை வாங்க வேண்டும். இறைவா, என்னில் வா, எழுந்து வா, இதயம்
தினமதி எழுந்து வா வந்தவனே என் மாவரனே மனமதி எழுதிடவா அன்பானவர்களே, இன்று அன்னையின் திருவிழா என்று பண உதவி செய்தவர்கள் ஓம் சக்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய குழுவினர் மேரி ரூபன், பிரேமா சதீஷ், ஸ்டெல்லா மேரி ரிச்சர்ட், பவுலின் அல்போன்சா, யாஸ்லின் டியோனா, சுசி கிரண், ஜோயல் இமானுவேல் அனிதா, ரவி டி, ஜேஎம்ஜே ஆர்ஓ பிளான்ட், லூர்ஸ் சீனியர் வெல்ஃபேர் அசோசியேஷன், ஆரோக்கிய சுவாமி பிரகாசம் மேரி, சென்ட் மேரிஸ் மிராக்குலஸ் சாப்பல், ஜான் பாஸ்கோ, வேளாங்கண்ணி, ஜெயந்தி, ஹாரி நான்சி, பிரீத்தி பிரதீப், ஜார்ஜ் ராமூர்த்தி நகர் மற்றும் பி ரவி, ஜோக்பாளைய வார்டு சோஷியல் ஒர்க்கர். இவர்கள் அனைவருக்கும் ஆலயத்தின் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த 3 நாட்களுக்கு ஸ்பான்சர் செய்தவர்கள், இந்த 3 நாட்களும் ஜெபமாலை செய்தவர்களுக்கு இருதய மேரி, மேரி சுஷி, அற்புத மேரி, அம்மு ரிச்சர்ட் லூயிஸ், ஆலயத்தின் உள்ளே டெக்கரேஷன் செய்து கொடுத்த மிஸ்டர் சோலட் அந்தராஜ், இந்த ஆல்டர் டேபிளுக்காக மற்றும் ஸ்டாச்சு ஸ்டாண்ட் இதை செய்து கொடுத்த மிஸ்டர் ஜார்ஜ் அனிதா அவர்களுக்கு நன்றி. மாதாவின் கிரவுன் இதை பாலிஷ் பண்ணி கொடுத்த ஆட்ரியன் டிராஃப்னி மற்றும் அற்புத மேரி, சர்ச் அவுட்சைட் ஆல்ட்ரேஷன் டெக்கரேட் இதை 3 நாள் செய்து கொடுத்த சாக்கு ஃப்ரெண்ட்ஸ், இவர்களுடைய முக்கியமாக மிஸ்டர் ஹரி அவர்கள் மிகவும் பாடுபட்டு இதை 3 நாட்களாக செய்து கொடுத்த அவர்களுக்கு ஆலயத்தின் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 3 நாட்களாக மிக சிறப்பாக பாடி நமக்காக இதை செய்து கொடுத்த மிஸ்டர் ரூபா ரோஹினி குழுவினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆல்டர் பாய்ஸ் ராகுல் மற்றும் அவருடைய சீடர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று மதியம் உணவை வழங்கியவர் மிஸ்டர் சார்லஸ் சர்மிளா. 3 நாட்களாக மாஸ் புக்கிங் செய்து கொண்டிருந்த ரூபன் மில்டன் மேன்வெல். குரோட்டோ, இந்த குரோட்டோவை டெக்கரேட் செய்து கொடுத்த மிஸ்டர் ராகுல் ரித்து மேன்வெல் மந்தினி. சீக்ரெட் ஆர்ட் ஸ்டாச்சு இதை போன வருடம் கொடுத்தார். இந்த வருடம் முடித்து கொடுத்த அந்துராஜ் காந்திமதி கேபிள் நெட்வொர்க். 3 நாட்களுக்கு சவுண்ட் இதை ஸ்பான்சர் செய்தவர்கள் அந்தோனி மாலா, சோக்கன் ஷாலினி. 3 நாட்கள் நம் தந்தை அவர்களுக்கு உணவை வழங்கியவர்கள் மிஸ்டர் ராணி பில்கேஸ், ஆரிட்டா தீப்தி, மோசஸ் மேக், நெல்சன் மற்றும் ஆரோக்கியதாஸ். இங்கு வேலை பார்த்த ஆட்களுக்கு உணவு செய்து கொடுத்தவர்கள் ஷர்மிளா சார்லஸ், மில்கேஷ் ராணி. இந்த அன்னையின் தேரை மிக அழகாக நமக்கு செய்து கொடுத்த டெரன்ஸ் குமார் மற்றும் சித்ரா.
அதே போல இன்ஃபென்ட் ஜீசஸ் தேரை செய்து கொடுத்தவர் ஐஸ்வர்யா ஜார்ஜ், சில்வஸ்டர் கேரி. தேருக்காக பேண்டுக்கு உதவி செய்தவர்கள் ஜார்ஜ் எக்ஸ் ரயில்வே, ஷீலா சிவன் மற்றும் ஓசானா ராபின் காணிக்கநேரி. இந்த வாலிபர்களுக்கு டிஷர்ட் செய்து கொடுத்தவர் மிஸ்டர் முகமது நாசிர். எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஆலயத்துக்காக செய்தவர்கள் மார்டின் மற்றும் சார்லஸ். மாதாவின் கோல்டு இதை 3 நாட்கள் மெயின்டைன் செய்தவர் மிஸ்டர் ஆரோக்கிய ராஜு. இந்த உட்காரத்திற்கு 3 நாள் சேர் ஸ்பான்சர் செய்தவர் அன்னை டென்ட் ஹவுஸ் கலைவாணின் சகாயமேரி. 3 நாட்கள் பங்கு தந்தையை ஆலயத்திலிருந்து இங்கே அழைத்து வந்து திரும்பவும் இங்கிருந்து ஆலயத்திற்கு அழைத்து சென்றவர்கள் இயேசு எட்வேட். இன்று தேர் தூக்கும் அனைவருக்கும் உணவினை வழங்குபவர் மிஸ்டர் நெல்சன். அதே போல இந்த ஆலயத்தின் மெம்பர்களுக்கும் மற்றும் உங்களுக்கும் ஆலயத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாருக்கும் ஹாப்பி ஃபீஸ்ட். நம்ம அருமையான ஃபீஸ்ட் கொண்டாடி இருக்கிறோம். இன்றைக்கு 201வது ஆண்டு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொன்ன நம்முடைய இந்த தரிசன மாதா உறுப்பினர்கள் மிஸ்டர் சகாரர் மற்றும் அவருடைய குழுவினர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ. இந்த கொடியை பார்க்கும்போது ரொம்ப அருமையான ஒரு கொடி, ரொம்ப சிம்பிளாக அழகான ஒரு கொடி. நான் அன்றைக்கி சொன்னேன், ரொம்ப அருமையான இந்த கொடியை நாம் ஏற்றி இந்த 3 நாட்கள் திருவிழாவை கொண்டாடி இருக்கிறோம். இந்த கொடி ஏறும்போது நம்முடைய உள்ளங்களும் இந்த கொடியை போல கடவுளிடம் ஏற வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஜெபித்தோம். இந்த கொடி இந்த தேரெல்லாம் முடிஞ்ச பிறகு இறக்கப்படும். இருக்கும்போது நம்முடைய விசுவாசம் இறங்கிவிடக்கூடாது. மாறாக இது நம்ம அப்படியே தொடர்ந்து நம்முடைய நம்பிக்கையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், மேலும் இன்னும் அதிகமாக்கி கொள்ள வேண்டும். ஆகவே இது இந்த திருப்பலிகள், தேர் பவனி, ஜபமாலை இதெல்லாமே நம்முடைய விசுவாசத்தை அதிகரிக்க வேண்டுமே தவிர அதை குறைக்கக்கூடாது. மாறாக நம்முடைய வாழ்க்கையில் அது பிரதிபலிக்க வேண்டும். பிரதிபலிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளோ விழாவை கொண்டாடிட்டு திரும்ப வீட்டுக்கு போய் சண்டை போட்டால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இவ்வளோ விழாவை கொண்டாடிட்டு இன்னும் மற்றவங்கள்ட்ட பேசாமல் மன்னிக்காமல் இருந்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் ஏதாவது ஒரு மாற்றம் நம்மளே வந்தால், ஒவ்வொரு திருவிழாவும் ஒரு மாற்றத்தை கொணர வேண்டும். அப்படி ஏதாவது ஒரு மாற்றம் வந்தால் ரொம்பவே மகிழ்ச்சி, கடவுளுக்கு நன்றி. ஆகவே இந்த விழாவிலே பங்கு கொண்ட உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த விழா கடைசி ஆசீர்வாதம் முடிந்த பிறகு ஒரு பாராட்டு விழா இருக்கும். அதனைத் தொடர்ந்து தேர் மந்திரிக்கப்படும். மழை நின்றுச்சு, அதனால் எல்லோரும் இந்த தேர் பவனியில் பங்கு கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த திருப்பலிக்கு வருகை தந்திருக்கும் நம்முடைய தந்தையர்கள் இவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. மற்றும் சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. சிஸ்டர்ஸ் இந்த 3 நாட்களும் நம்மோடு வந்து உதவி செய்து இந்த திருப்பலியில் பங்கு கொண்டு நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். ஆகவே இங்கே வந்திருக்கும் எல்லா ஃபாதர்ஸ் மற்றும் சிஸ்டர்ஸ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ சிஸ்டர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது திருவிருந்தில் பங்கு கொண்டு நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித கன்னி மரியாவை இடைவிடாது பின்பற்றி உமது திரு அவையின் ஊழியத்தில் என்றும் நாங்கள் கருத்தாயிருந்து பணியினால் மகிழ்ச்சியை கண்டு உணர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக
மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறைப்பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரின் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறியது. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா.